Hi students, now the current electricity science chapter in SCRT textbook as well as in CBSE NCRT textbook. Resistors are in parallel. Already நம்ம பார்த்த resistors are in series. இப்போ resistors are in series அப்படிங்கும்போது the replay that resistance in the form of that electric bulb இருந்ததுன்னு வச்சுக்கலாம். Electric bulb ஓட அந்த filament offers resistance. ஓகேவா? அப்போ electric bulbs are in series அப்படின்னா when power supply is switched off, all the bulbs are switched off because there is no current flow through the entire circuit when power supply is switched off. But in this case, when one of the electric bulb switch is switched off means remaining bulb will go because each and every electric appliance shares the power supply equally. Okay, அதனால parallel connections will be preferred for household electric circuits. அதனால் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸும் பேரலல் கனெக்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? சீரிஸ் கனெக்ஷன் போது அந்த பர்டிகுலர் செக்ஷனில் உள்ள அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்கும். அப்போ ஒரு காமனாக உள்ள அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் அந்த எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இப்போ சுவிட்ச் ஆஃப்னா எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி அந்த கனெக்ஷன் உள்ளது சீரிஸ் கனெக்ஷன் உள்ள பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் உள்ள காம்பினேஷன் உள்ளது. அதே மாதிரி என்னென்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இவ்வளோ சீரிஸ் பேரல் அது மாதிரி கிடையாது. அதெல்லாம் என்ன ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபால்ட்டாக ஆனிச்சு அப்படின்னா அதில் உள்ள ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ்க்கு அது அந்த பாதிப்பு இருக்காது. தட்ஸ் வை ஹவுஸ் ஹோல்டு சர்க்கியூட்டுக்கு பேரலல் கனெக்ஷன்ஸ் ப்ரிஃபர்ட். கேட்பாங்க ஒய் பேரலல் கனெக்ஷன்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் தென் சீரிஸ் கனெக்ஷன் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிகாஸ் ஃபார் பேரலல் கனெக்ஷன் தி பவர் சப்ளை ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த அப்ளைட் வோல்டேஜ் distributed equally for all electrical appliances. ஓகேவா? அதில் என்னன்னா ஒன் செக்ஷனில் போகிற கரண்ட் கட் ஆனாலும் ரிமைனிங் செக்ஷன்ஸ்க்கு அந்த டிபெண்ட் அப்பான் நீட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கரண்ட் வில் ஃப்ளோ. ஓகேவா? சரி, இப்போ பேரலல் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் அந்த சர்க்கியூட் டயக்ராம் என்னன்னா இதெல்லாம் 3 ரீசன்ஸ் காம்பினேஷன் இருக்கும். இது என்னன்னா பேட்டரி. பேட்டரியோட பாசிட்டிவ், இது நெகட்டிவ். விங்கிறது அப்ளைட் வோல்டேஜ் ஆஃபர்ட் பை தி பேட்டரி. அப்போ இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கலாம், இது R2 வச்சுக்கலாம், இது R3 வச்சுக்கலாம். சின்ஸ் பொட்டன்ஷியல் ஈக்குவல் தட் இஸ் இந்த அக்ராஸ் என்ட்னா இங்கே கொடுக்குறோம் 6 வோல்ட் கொடுக்குறோம், 6 வோல்ட் இருக்கும் இந்த R1க்கு அக்ராஸ். அதே R2 கொடுக்குறோம் 40 ப்ளஸ். ஒரு வோல்ட் மீட்டரை இந்த ரெண்டு எண்ட்லையும் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா இட் ரீட்ஸ் இங்கே என்ன சப்ளை கொடுத்துருக்கோமோ அதே தான் அங்கே காட்டும். அப்போ என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னா கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி செல், அதாவது சச்சஸ் பேட்டரி அப்படிங்கும்போது R1 வழியாக இப்போ என்ன ஒரு பைப் லைன் 3 லைன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ என்ன அது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துடும்னா டிபெண்ட் இந்த கிளாசிக்ஸ் ஆஃப் தி பைப் மாதிரி இங்கே என்ன டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் கரண்ட் என்ன ஆகும் இங்கே I1 ஆகும்னு வச்சு. அதே மாதிரி இங்கே I2 டிஸ்ட்ரிபியூட்டட் பை டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் அண்ட் இங்கே I3. வாட்டர் ஃப்ளோ ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒரு பைப் லைன் இங்கே பைப் லைன் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் ஒரே பைப் லைன்லேயே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே என்னது கேப் இருக்கும்போது டிப்ளோ பண்ணி கிளாசிக்ஸ் என்ன உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஓகேவா அந்த ஆஃபர் பைதி அந்த கிளாஸ் செக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா வாட்டர் கீழே இறங்கும், அது பியும். அது மாதிரி தான் கரண்ட்டும். சின்ஸ் சார்ஜ் வேரியேஷன் இருக்கிறதுனால இங்கே என்னது உங்களுக்கு கரண்ட் ஆல்சோ வேரியஸ். சரி, அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IR தெரியும் நமக்கு. இங்கே IRPன்னு வச்சுக்கணும். இந்த ஆர்பிங்கிறது தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ங்கும் போது இந்த ஆல் தி 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரிப்ளேஸ் பை ஏ சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ். அதான் இங்கே RP. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு R எஃபெக்டிவ் ஆர் R ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது. But these 3 resistors are replaced by a very single resistance. அந்த resistance effective resistance இங்கே parallel கனெக்ஷனில் அதுக்கான நம்ம டெரிவேஷனை பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ கரண்ட் I என்ன ஆகுது I1 I2 I3 IPA. இப்போ மறுபடியும் என்ன ஆகும் இங்கே வரும்பொழுது I ஆக வரும். காரணம் என்ன, இங்கே வர வாட்டர் இங்கே வர வாட்டர் இங்கே வாட்டர் எல்லாம் சேர்ந்து வந்துடுமா. அதே மாதிரி இங்கே வர கரண்ட் இங்கே வர கரண்ட் இங்கே வர கரண்ட் எல்லாம் சேர்ந்து I1 + I2 + I3. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ I ஈக்குவல் டு
I1 plus I2 plus I3. So according to Ohm's law ஆரம்பிச்சோம்னா இங்க வந்து என்னது உங்களுக்கு I equal to V by RP. சிமிலர்லி இதே ஃபார்முலா இங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா I1 equal to V by R1. ஏன்னா R1 ஆல்ரெடி வேற ரீசன்ஸ் சொல்லிட்டோம், கரண்ட் டிஃபர் ஆகுது. அப்போ இது Vங்கிறது கான்ஸ்டன்ட் இன் பேரல் கனெக்ஷன். சீரீஸில் வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும், பட் டிஸ்டர்பன்ஸ் வந்து பேரல் கனெக்ஷனில் சேமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் I2 equal to V by R2 and I3 equal to V by R2. அப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஐங்கிறது என்னது V by RP. அடுத்தது I1 பதிலா V by R1 plus I2 பதிலா V by R2 plus I3 பதிலா V by RP. ரெண்டையும் காமனாக வந்து V எடுக்கலாமா? இப்போ V into 1 by RP equal to V எல்லாத்தையும் பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா R1 plus R2 plus R3. ஸோ இந்த V கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ரிமைனிங் உங்களுக்கு 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதாங்க ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன். சரி, இப்போ வந்து நான் இதோட இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பாருங்களேன், இது என்னது ஆர்பிங்கிறது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், 1 by RPங்கிறது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட அந்த ரிவர்ஸ். ஓகேவா? அப்போ அல்லது ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ரெசிப்ரோக்கல் ஆஃப் அந்த ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப், எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதில், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிப்ரோக்கல் என்ன பண்ணியிருக்கோம், அல்ஜிபிரிக் சம் எடுத்தோம்னா we can get effective resistance, reciprocal effective resistance in parallel. ஓகேவா? எனக்கு கிடைக்கிறது வந்து என்னது ரெசிப்ரோக்கல் அமௌண்ட் தான், அதை மறுபடியும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா we can get ஃபைனல் ரிசல்ட். சரி, இப்போ வந்து 3 ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போ இதெல்லாம் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு வச்சுக்கலாம், ஆல்ரெடி ஈக்குவல் வச்சுங்க. அப்போ என்னது சப்போஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ என்னது 1 by RP ஈக்குவல் டு ஆல்ரெடி R1 ஈக்குவல் டு R2 வச்சுக்கலாம், 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, ஈக்குவல் டு CR ஈக்குவல் அப்படிங்கும்போது 1 by R plus 1 by R கிடைக்கும். அப்போ 2 by R கிடைக்கும், 1 by RP வேல்யூ. அப்போ ரெசிப்ரோக்கல் என்ன கொடுத்தோம்னா RP ஈக்குவல் டு R by 2. இது 2 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்தோம் என்ன ஆகும், RP ஈக்குவல் டு திஸ் நம்பர் ரீப்ளேஸ் பை n. இதே 3 ரெசிஸ்டன்ஸ்னா 1 by R plus 1 by R plus 1 by R 3 by R வரும், R by 3 வரும். 4னா 1 by R plus 1 by R plus 1 by R plus 1 by R. அப்போ 4 by R வரும். அது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது R by 4 வரும். ஸோ n ரெசிஸ்டன்ஸ்க்கும் போது R by n. ஸோ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம RS என்னது சீரீஸில் வந்து பார்க்கும்போது NR பார்த்தோம், n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து வச்சுக்கோங்க, RS by RP ஈக்குவல் டு NR by R by n. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, RS by RP ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஏன்னா இந்த RR கேன்சல் ஆகும், n மேலே வரும்போது n ஸ்கொயர். அது RP by RS 1 by n ஸ்கொயர் வந்துடும். இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து NEET JEE-க்கான அந்த ஹிண்ட்ஸில் வரும், நோட்ஸில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக போர்டு இருக்கும். there are more than 100 videos for each chapter, electrostatic as well as current electricity. ஃபர்தராக ஒவ்வொரு சாப்டருக்கும் more than 100 வீடியோஸ் கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு மோர் தென் 4 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது நம்ம சேனலில். அதை வந்து நீங்கள் என்ன கண்டினியூட்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மெத்தடாலஜி புரியும். அதே மாதிரி என்னன்னா ஈஸி அப்ரோச் என்னென்னு தெரியும். No need to memorize anything. ஓகேவா? இன் ஃபிசிக்ஸ், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ், நோ நீட் டு மெமரைஸ். எந்த ஒரு தியரி கண்டனாக இருந்தாலும் சரி, தியரிட்டிக் பட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன பை ப்ராக்டிஸ் அஸ் வெல் அஸ் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டோன்னா we can crack any competitive exams. Thanks for watching. Keep watching, subscribe and share.